ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற சற்று முன் வந்த முக்கியமான செய்திகள். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதே போல் புதிய காலி பணியிடங்கள் எங்களுக்கு கொடுங்க, அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. 2% இந்த அமைச்சு பணியில் என்னதான் இறுதி தீர்ப்பு? ஸோ டிஆர்பியில் பிடி மற்றும் பிஆர்டியில் 2% அமைச்சு பணிக்கு இறுதி தீர்ப்புகள் எப்பொழுது வர இருக்குது? இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2013 டெட் ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை குறித்து பார்க்கலாம். 19,000 ஆசிரியர்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று முக்கிய அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் பணி நியமனங்கள் எப்போ நிரப்பப்படும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. திமுக அரசு சொன்ன வேகன்சிஸை விட வேகன்சிஸை நிரப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகள் அரசு சம்மந்தமாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அரசு சார்ந்த அதாவது அமைச்சர் அவர்கள் திமுகவுடைய முதலமைச்சர் ஆகட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகட்டும், சம்மந்தப்பட்ட கூட்டணி கட்சி யாருமே இதுவரை சொல்லாமல் அரசு இப்படி காலம் தாழ்த்திட்டு இருக்கு ஆசிரியர் மத்தியில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் எல்லாமே போடாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வருத்தத்துக்குரியது அப்படின்னு நிறைய சங்கங்கள் எல்லாமே கூடி சொல்லிகிட்டே இருக்காங்க. கட்சி தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தைக்குரியது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கூடுதல் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும். மிக முக்கியமானது கூட்டணி கட்சிகள் ஒன்றா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்களை எப்போ தான் நிரப்ப போகிறீங்க? நீங்களே தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க. இந்த 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் எப்பொழுது தமிழகம் முழுவதும் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களுடைய நியமனம் 19,000 ஆசிரியர் நியமனம் உடனடியாக நியமப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இதன் அடிப்படையில் ஒரு சில பார்ட் ஆஃப் பிடி மற்றும் பிஆர்டியுடைய 2% அமைச்சு பணியுடைய இறுதி தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அந்த 2% தீர்ப்பு வெளியான உடனே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற காலி பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்படும்ன்றது ஒரு பக்கம் நாம் பார்க்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் வந்து மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. வெறும் 1996 பேர் மட்டும் தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 7,000 பேராவது எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் 7,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அது மட்டுமே கிடையாது, தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த டெட் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திட்டுருக்காங்க. ஸோ டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 மதிப்பெண்களை குறைக்குங்க, மற்ற மாநிலத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் செயல்படுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 மதிப்பெண்களில் முறைகளில் 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. இதை பற்றிய அறிவிப்பு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. புதிய அரசாணைகளும் இதில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்த தொடர்பாக அரசு தேர்வு இயக்குநரோட வந்து சில அப்டேட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கான விண்ணப்பங்கள் பதிவேற்ற தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து இந்த மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பள்ளிகளுக்கான யூடிஐஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது ஒவ்வொரு பள்ளிக்குமே. ஸோ பள்ளிகளுக்கான யூடிஐஎஸ்சி கோடை பயன்படுத்தி விண்ணப்பித்த மாணவர்களின் எம்இஸ் எண்ணை பதிவு செய்யப்படும். பெரும்பாலான விவரங்கள் திரையில் தோன்றும். அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திருத்தத்தை மேற்கொள்ளவும் விடுபட்டுள்ள விவரங்களை புகைப்படத்துடன் பதிவேற்றம் செய்தால் போதுமானும். மெட்ரிக், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி, கேவி பள்ளிகளுக்கு இது பொருந்தும். இவ்வாண்டு புதிதாக விண்ணப்பிக்கும் பள்ளிகள் குறிப்பிட்டுள்ள நடைமுறைகளின்படி ரிஜிஸ்டர் செய்த பின்பு புதிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ப்ராசஸ் புதிய திறனறி தேர்வு நடத்துறது அப்படின்றதுக்குண்டான தமிழ் மொழி இயக்கத்தில் மாணவர்களுக்கு டூர் கூட்டு போகிறது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் எல்லாமே இந்த இதெல்லாம் கிடைக்கின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஜிடிஆர்பியுடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 100 மதிப்பெண்கள் இருந்தாலும் நிச்சயமாக பிஜிடிஆர்பியில் உங்களால் பாஸ் பண்ண முடியுங்க. அடுத்து 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போடுறாங்க அப்படின்னு கோரிக்கைகள் அமைச்சிருக்காங்க. நிச்சயமாக 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் இதற்குண்டான போஸ்டிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே முக்கியமானதாக கருதப்படுது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.